Friends, welcome back to Jab's Vlog. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மலம்புழா டேமுக்கு. லாஸ்ட் டைமே வந்து பிளான் பண்ணது கவையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மலம்புழா டேம் வந்து பார்த்துட்டு போகலான்னு. ஆனால் டைம் கிடைக்காதுங்காட்டியும் லாஸ்ட் டைம் வர முடியல. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து அந்த பேக்ரவுண்ட் தெரியுதா? சாரி, எனக்கு தெரியாது. அதான் மலம்புழா கார்டனோட என்ட்ரன்ஸ் அது. ஸோ நம்ம ஒரு பிளேஸாக போவோம். இங்கே வந்து ஸ்னேக் பார்க் இருக்குது, ஃபிஷ் பார்க் இருக்குது, அப்புறம் அது என்ன ரோப்வே இருக்குது, பின்ன இந்த டேமோட பேக் சைட் வியூ ஒன்று இருக்குது, அது பார்ப்போம். பின்ன கார்டன் அப்படின்ட்டு ஒரு 2-3 வீடியோவாக நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஸ்னேக் பார்க் போயிட்டு இருக்கோம். சுற்றி எடுக்காதீங்க ஏங்க. நீங்கள் நார்மலாக செல்ஃபி கேமரா எடுத்துவாங்க 3 பேசிட்டு ஏங்க. அவங்க கூட்டம் நடங்க போயிடலாம். தமிழ்நாட்டுல பெரிய விளாகராக நினைச்சிருவாங்க. பார்த்து போய் வண்டிக்குள்ள போய் விழுந்துடாதீங்க. பின்னாடியே போய் நீ நேரம் நான் சொல்ற கேளுங்க, நேரம் செல்ஃபி எடுத்துட்டு வாங்க வீடியோ, அதான் நல்லது. போலீஸ்கார வேற பாக்குறாரு, அப்படி எடுத்து வந்தா வேலை முடியும். ஆமா, இப்போ பார்க்ல இருந்து லெஃப்ட் சைட் ரோட்ல வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்னேக் பார்க்கு. ஸோ ஸ்னேக் பார்க் வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம். வாங்க ஸ்னேக் பார்க் என்ட்ரன்ஸ் காமிங்க. சைட்ல வர்ற வழியிலே பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன சாப்பிட்றதுக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நம்மள வெல்கம் பண்றதுக்கு நம்ம போலீஸ் சார் இருக்காரு. மீடியா சார், சோஷியல் மீடியா, மியூசிக். இப்போ டிக்கெட் எடுங்க. டிக்கெட் கவுண்டரு அடல்ட்டுக்கு வந்து 25 ரூபா, அதாவது எங்களுக்கெல்லாம் 25 ரூபா, குழந்தைங்களுக்கு வந்து 15 ரூபா. மண்ணை டிக்கெட் எடுத்துருக்கிறாரு, மண்ணன் ஜானண்ணன் டிக்கெட் எடுத்துருக்காரு. இப்போ நம்ம 3 பேர் வந்திருக்கோம் ஸ்னேக் பார்க் பார்க்கறதுக்கு. 75 rupees ஆயிருக்கு. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு. டிக்கெட் கொடுக்குறவங்களே போலீஸ் வேலை செய்யணும். டிக்கெட் ஃபாரஸ்ட் உள்ளவங்க நினைக்கிறேன். உங்க ஊருக்கு இங்கே ஊருக்கு தலைவரே நண்பர்களே, உங்களுக்கு தெரியுதா பாம்பு பாரு கண்ணாடியிலே டிராவல் பண்றான். ஆமா, எவ்வளவு நிக்கிறான். ஆமா, என்னங்க சொல்லுங்க. நாகபாம்பு, விஷப்பாம்பு, மஞ்சச்சார பாம்பு. மஞ்சள் பாம்பு விஷம் இல்லை, விஷம் இல்லாத பாம்பு. மஞ்சப்பாம்பா, சாரப்பாம்பா. சாரப்பாம்பு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ரொம்ப நல்லதாம்மா. அப்படியா? வேற பாம்புகள் அண்ட விடாதாம்மா, கடிக்கிற பாம்புகளை. விஷப்பாம்பு இதுவும் வராது இருந்தா சும்மா ஏதோ நான் வீடியோல பார்த்தேன். அதான் போட்டிருக்கேன் விஷம் இல்லைன்னு. பயங்கரமா இருக்குது பாம்பு. சரி, நல்ல ஸ்பீடு இல்ல, நீளம் கூடுதல், ஸ்பீடு கூடுதல். அடிக்கடி நம்ம வீட்டு பக்கத்துலயே பார்க்கலாம். நம்மளை பார்த்தா 5 அடிக்கு பறந்து ஓடிடுவாங்க. நம்ம அதை பார்த்து ஓடுற மாதிரி அவன் நம்மளை பார்த்து ஓடிடு. பூனை பாம்பு, விஷம் இல்லை. பூனை பாம்பு எங்க எனக்கே தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி கட்டு அங்க ஒரு இதுல இருக்குது. அடுத்த கட்டு அது வந்து இல்ல, அது வந்து கண்ணாடி விரி. இது வந்து சுருட்டை பாம்பு, விஷம் இல்லை. இதுவும் விஷம் இல்லையா? சுருட்டை பாம்பு விஷம் இல்லை. விஷம் இல்லை. அது வந்து அனகோண்டா, கண்ணாடி விரியன், அனலின்னு போட்டிருக்குது. கண்ணாடி விரியன், கண்ணாடி விரியன், கண்ணாடி விரியன். காட்டு பாம்பு, விஷம் இல்லை, விஷம் இல்லாத காட்டு பாம்பு. மலைப்பாம்பு. நம்ம பாம்பை பார்த்தாலே படம் அடங்கிடும். பச்சை பாம்பு, கண்ணு விஷயம் இல்லையா? விஷம் இல்லையா? அப்படின்னா கண்ணை குத்துன்னு சொல்றது சும்மாவா? பறந்து வந்து கொத்தும் சாப்பிடும். அப்ப கடிச்சு சாக மாட்டாங்களா? அது டேஷ் குட்டி, தேவி பாம்பு, விஷம் இல்லை. டேஷ் குட்டியா? கொம்பேரி நாகம் எங்கிங்க? கொம்பேரி நாகத்தை காணா? வெறும் குச்சி மட்டும் பாருங்க, அந்த இதுல இருக்குது. இலைப்பாரி கொண்டிருக்கிறது. விஷம் இல்லை. ஓ, அதுல விஷம் இல்லையா? சரி, பல்ல புடிங்கி விட்டுருப்பாங்கண்ணா. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. இல்லைங்க, இது விஷப்பாம்பா இல்லையாங்கிறதா? தண்ணி பாம்பு, தண்ணி பாம்பு, ஆற்றுவாழி பாம்பு, விஷம் இல்லை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாம்பு படுத்திருக்குது. நம்ம பார்த்தது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாம் விஷம் பாம்பு, விஷம் இல்லாத பாம்பு சைடு இருக்கும். நண்பர்களே, இதான் மெயின் ஐட்டம் என்னதான் பார்க்க போறோம். வாங்க. கிங் கோப்ரா. கிங் கோப்ரா இது கடிச்சதுன்னா வந்து மலைப்பாம்பு மாதிரியே இருக்கு. ஆக்சுவலா இது கடிச்சதுன்னா வந்து வேக்சினேஷன் இல்ல, ஆளு போயிட்டு தான் சேர்ந்து 1/2 மணி நேரத்துல ஆளு போச்சு. 8 அடிக்கு மேல இருக்கு, 8 அடிக்கு மேல இருக்குன்னு தோணுது. தலையாட்டுது வருங்க, தலையாட்டுது வருங்க.
நம்ம காமெடி கேட்டோம்னா சிரிப்பு வந்து சொல்றதுக்கு. அங்க பாருங்க விளையாட்டுது இப்படி தூக்கி இப்படி நிக்கும்ல இப்படி தூக்குதா ஏயில போவான் அந்த மாதிரி அந்த மாதிரி வீடியோஸ்ல ஏதாவது கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பார்க்கலாம். நம்ம வந்து ராஜநாகம் கிங் கோப்ரா பார்த்தோம். பல வகையான பாம்புகள் வந்து இந்த இடத்துல ஒரே கூட்டுக்கு அடைச்சி விட்டுருக்காங்க. நம்ம வேணுது எட்டி சாட முடியல. அப்புறம் சோழி சுத்தம் பாருங்க. அங்க பாருங்க பாம்பு கீழே இருக்கிற பாம்பு பாருங்க. ஜூம் பண்ணுங்க அதைய தலை நெட்டி தொட்டு இங்க பாரு. இந்த இடத்துல பொடனையில் பாரு. பொடனையில போய் பாத்தீங்கன்னா பொடனை சேர்த்து ரெடி. இது துப்புமா பேசண்ட துப்பா அது கக்கும். இதுல எல்லாம் ஒன்னா தணுப்புக்கு வந்து எல்லாம் சேர்த்து கட்டி பிடிச்சி படுத்துக்குதுங்களா? ரெண்டுல நிறைய இருக்குது. ரெண்டான தான் இருக்குது. இல்லைங்க இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு. நிறைய 2 தலை தான் தெரியுது. 3 தலை 4 தலை. இவ்வளவு பாருங்க எப்படி இருக்கு. நல்ல பாம்பு. ஐயோ தெரிகிறதா? நீ பழி வச்சு 5-6 அப்ப இந்த கூண்டுல இருந்தே வெளியே வர முடியாது. ஒரு அளவுக்கு பாத்தீங்களா என்ன இருக்குதா? நண்பர்களே இப்ப வந்து பாம்பு பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஒரு முதலை இருக்குதுன்னு சொன்னாங்க. முதலைக்கு பிறந்தவனை இந்த முதலே சொல்லப்படாதா? வாங்க முதலை பாக்குறதுக்கு போலாம். பாருங்க நண்பர்களே முதலை படுத்திருக்குது. கேமரா கொண்ட வாய்க்குள் விட்டுறாதீங்க தலைவரை. அப்படியே தொலி உளிச்சு அல்பம் போட்டு சாப்பிட்டோம்னா எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். என்னடா வாழ்க்கை இது? என் எச்சு துப்புறதை விட கேவலமா இருக்குடா என் வாழ்க்கை. ஆமா இங்க தாய்லாந்துல போனா இதுதான் தலை இருக்கும். இதுதானா இது இங்க இருக்குது இல்ல? அப்புறம் தாய்லாந்துக்கு இது கொண்டு வரும். இல்லனா தாய்லாந்து போனா கறி இது முதல கறி எல்லாம் கொடுப்பாங்க. முதல கறி தருவாங்க. இதோட கறி தர மாட்டாங்க. இதோட தர மாட்டாங்க. இது இங்க இருக்குது இல்ல? ஆமா முதல்ல டேய் முதல்ல. ஐயோ சாமி வேற டேய் கூண்டு போங்கடா. கோவத்துல போட்ற போறேன். டேய் இதுக்கு முன்னாடி வந்து தாய்லாந்துல தலையும் வால் மட்டும் தான் இருக்கும். இடையில உள்ள பாகம் அப்படியே கூடு மட்டும் எலும்பு கூடு மட்டும் தான் இருக்கும். அப்படியே அறுத்து நீ பாத்துட்டு இல்லையா வீடியோ? சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிடுவாங்க. கிரில் போட்டுருவாங்க. கொஞ்ச நாள் நீட்டா இருக்குது கேட்டீங்களா? ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சேத்துல ஐயோ என்ன சாதனை எத்தனை கிலோ இருக்கும்? 100 கிலோ இருக்குமா? 100 கிலோ 100 கிலோ இருக்காது. போங்க ஒரு 50 கிலோ நார்மலா நல்ல வெயிட் இருக்குது. சரி ஒரு 50 தொலியெல்லாம் உளிச்சிட்டோம்னா 100 கிலோ 40 கிலோ வரும். கையே 1 கிலோ தலைவரே. வெடி ஓட்டீங்கன்னா அதான் தலைவரை தொலி திங்க முடியாதுல்ல. நீ இறங்கி பாருங்க பணக்கம். காலத்துக்கு வெளியுள்ள வச்சோம்னா பணக்கிறதெல்லாம் தெரியும். முதல்ல பயங்கரமா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. அதனால நம்ம அதை ஃப்ரீயா விட்டலாம். நம்ம அடுத்த பக்கம் போலாம். கருஞ்சாறை விஷம் இல்லை. சாரையிலே நிறைய வெரைட்டி. கருஞ்சாறை மஞ்சச்சாறை சேரப்பாம்புனா விஷம் இல்லாதது. கொம்பேரி நாகம் விஷம் இல்லை. கொம்பேரி நாகம்லாம் விஷம் இல்லையா? நமக்கு இத்தனை நாள் தெரியும். மனுஷங்க மாதிரிதான் எல்லா மனுஷங்களும் கெட்டவங்க கிடையாது. எல்லா மனுஷங்களும் நல்லவங்க கிடையாது. அதே மாதிரிதான் பாம்புகளும். எல்லா பாம்பும் கெட்ட பாம்பும் கிடையாது. எல்லா பாம்பும் நல்ல பாம்பும் கிடையாது. நல்ல பாம்பு நல்ல பாம்பு கிடையாது. சாதனம் பாரு. அவன் நல்ல பாம்புன்னு சொல்றது நல்ல பாம்பு கிடையாது. நல்ல பாம்புலயே விஷம். மலைப்பாம்பு இதை தாங்க. ஊருக்கு போயிட்டு இருக்குது. இல்ல ஊர்லயே பிசு போட்டிருக்குது. நைஸா போகுது. அப்படியே கழுத்து சுத்தி இருக்கு பண்ணுவோம். நம்ம அதுக்குள்ள புடிச்சு உரிச்சு. மலம்பாம்பு பாத்தீங்களா? இவ்வளவு பெரிய பாம்பாங்க. அதுக்கும் விஷம் இல்ல. விஷம் இல்ல பார்த்த பயமா இருக்கும். இது 2 தலை பாம்பு. மண்ணுளியன் பாம்பு. 2 தலை பாம்பு. ஆமா தலைவர. எங்க 2 தலை? இல்ல 2 சைடுமா தலை மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு தான் சரியான ரேட்னு சொல்லுவாங்க. சும்மா சொல்றதானே? இல்லைங்க உண்மைதான் தலைவர. எங்கோண்டே வைக்கிறீங்க? வாஸ்துக்கு வைக்கிறதா? இது என்னமோ சொல்லுவாங்க. என்னது? இல்ல இது என்னமோ இது சொல்லுவாங்க. அரப்பாம்பு நிறைய தலை ஊதி ஒரு ஷார்ட் அடிச்சு தெரியும். இப்போ தப்புன்னு கிடக்குது மீன் மாதிரி. என்னது? நாகபாம்பு. ஓ அதனாலதான் வீடு கட்டுவிரியன் விஷப்பாம்பு. நான் சம்மதிக்கிட்ட மெயின்டைன் பண்றது இதெல்லாம் வச்சு சும்மா போட்டு விடுறது. ஏதாவது ஃபுட் எல்லாம் கொடுத்து என்ன பாம்பு? கண்ணாடி விரியன் விஷப்பாம்பு. எங்க பக்கத்துல வந்து செஞ்சு அணங்குது. 2 பேர் இருக்கிறாங்க புருஷன் முன்னாட்டியும். கூடுதல் நல்ல பாம்பு, சாரப்பாம்பு, கண்ணாடி விரியன் இதான் கூடுதலா இருக்கு.
இது என்னது? பச்சை பாம்பு விஷம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பாம்புகள் பார்த்துருந்தோம். நானும் இவ்வளோ நாள் நினச்சிட்டுனா எல்லா பாம்பு தேசக்குட்டி பாம்புக்கு மட்டும்தான் விஷம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். பச்சை பாம்புக்கு கூட விஷம் இல்லையாம்மா. பச்சை பாம்புக்கு விஷம் இல்லை, என்னது வேற என்னமோ நிறைய பாம்புக்கு விஷம் இல்லை. ஒருவேளை மலம்பாம்புக்கு விஷம் இல்லை. நார்மலா வெளியில இருக்கிறது விஷம் இருக்காதா? விஷம் இருக்காது. விஷம் இருக்காதா? நான் கண்ணை சாடி கொத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் விஷமா இருக்கும். அதுக்கெல்லாம் விஷம் இருக்குன்னு நான் நினைச்சேன். நிறைய பாம்புக்கு வந்து பாம்பு எல்லாமே இருக்குது, ஆனால் நிறைய பாம்புக்கு விஷம் இல்லை. நம்ம பாம்பு பார்த்தாலே நம்ம விரட்டுருவோம். என்ன தெரியுமா, அங்க தனி திறந்து இப்படி வந்து தனி விட்டு திறந்து வந்ததுண்ணா. நானே வாய்ந்துட்டு இது இருக்கு என்னோட அதான் அந்த மாதிரி இது பார்க்கும்போது நினைச்சு நிறைய பாம்புக்கு விஷம் இல்லை. இன்னும் நாகபாம்புக்கு விஷம் இருக்குது, கிங் கோப்ராக்கு விஷம் இருக்குது, கட்டூரி பாம்புக்கு விஷம் இருக்குது, பின்ன கண்ணாடி உரியனுக்கு இருக்குது. சார பாம்புக்கு விஷம் இல்லை, கடிக்காது. ஆனா பார்த்தா 6 அடி 7 அடிக்கெல்லாம் பாம்பு நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தா நடுங்கிருவோம் பாம்பு பார்த்தா. பின்ன பச்சை பாம்புக்கு விஷம் இல்லை, காட்டு பாம்புக்கு விஷம் இல்லை, நிறைய பாம்புக்கு விஷம் இல்லை. விஷம் இல்லாத பாம்பு இருக்கு, ரெண்டுமே இருக்கு. நல்லா பார்க்கலாம். அதுக்குன்னு எந்த பாம்பையும் போய் கையில பிடிக்க வேண்டாம். எந்த பாம்பு தெரியாது, அது வேற விஷயம். பாம்பு போட்டதுக்கு அப்புறம் உசுரோட இருந்தா விஷம் இருக்குது, உசுரோட இல்லைன்னா விஷம் இல்லை. அடா சாய் அங்கதானே போட்டதுக்கு அப்புறம் உசுரோட இருந்தா விஷம் இல்லை, ஆள் போச்சுன்னா விஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி நம்ம இருக்க மாட்டோம். அதனால சரி, இனி அடுத்தது வந்து மலைப்பாம்பு பாருங்க, பெரிய கூண்டு பெருசா போட்டுருக்காங்க வலையில. ஆனா இங்க பார்த்ததே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து முதல்ல நல்லா லைவ் ரொம்ப பக்கத்துல குளிக்க வச்சு குட்டப்பனைக்கு வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது மலைப்பாம்பு. பாத்தீங்கன்னா பெரிய கூண்டு, ஒரு அடி இருக்கும். மலைப்பாம்பு கூண்டு போட்டு வச்சு ஆமையெல்லாம் இருக்குது. இதுனா ஆமா வந்து அது சாப்பிடறதுக்குள்ள உணவு. போங்க போட இதுங்க சாப்பிட இது சாப்பிட முடியாது. இது முழுங்கிட்டு பசி ஆடிட்டு துப்பிரும். ஏன்டா புருட்டா பாருங்க பசி இங்க இருக்கு, முழுங்க பின்ன அதே கையை பிடிச்சிட்டு போகுதுண்ணா. பிடிச்ச பின்ன கழுது கத்துனா தான் விட சின்ன வயசுல சொல்லி வச்சுக்காங்க. என்னன்னா ஆமை முழுங்கியும் போட்டு பசி ஆறுனதுக்கு அப்புறம் வெளியே விட்டு தம்பி ஃபார்ம் ஆயிட்டான், உருட்ட தொடங்கிட்டான். எனக்கு வேற உடம்பெல்லாம் கூசுது. அங்க பாருங்க, அது நான் அணங்குறத பார்த்தாலே தலை தெரியுதா? அங்க பாருங்க அணங்குது பாருங்க இந்த பாம்பு. தலை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஐயோ, எனக்கு வீடியோ எடுத்துக்கலாம். உடம்பெல்லாம் அப்படியே கூசுது. உடம்பு தான் பெருசு, தலை சின்னதான் இருக்கு. அவங்க கூட பின்னி தனியாக காத்தி போச்சுன்னா உருட்டி எடுத்துரும் எல்லாத்தையும். தனியா வந்து புடிச்சிருவாங்க. புடிச்சு பின்ன என்ன மலம்பாம்பு கறியெல்லாம் சாப்பிடுவாங்க. அங்க பாருங்க ஆமை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. அதாவது அங்க இன்னும் ராஜநகர் இருக்குடா, ஏசி இதுக்குன்னு தனியா ஏசி எல்லாம் செட் பண்ணி என்னமோ இருக்குதுங்க. வேற இருக்கிற ஆளு என்னது உள்ள பாருங்க, அப்பா ஏசி இருக்குதா? ஆமா ஆமால, உண்மையிலுமே ஏசி இருந்தா தான் இருக்கும். அது பாத்தீங்களா ஏசி டைல்ஸ் ரெண்டு. இது வந்து எனர்ஜருக்கு வச்சுக்கிறாங்க. குட்டி ஓட்டதுக்கு அப்புறம் சேலுக்கு போடுவாங்க. சேலுக்கு போடுவாங்க. பேரா உடக்கா இருக்குங்க. பாம்பு தானே அது? பாம்பு பயமுறுத்திட்டான். கண்ணு நாக்கு வச்சுட்டு பாருங்க, பயங்கரமா இருக்கு தலை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க இங்கே இந்த இடத்துல. ஆனால் ஒரு ஸ்னேக் பார்க் வந்து இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வந்து வேறு எதாக இருந்தால் கூட நம்ம போய் தைரியமாக க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் பாம்புங்களை போய் அவங்களுக்கு ஃபுட்டு வைக்கிறதாகட்டும், அந்த அறையை க்ளீன் பண்ணுறதாகட்டும், அதை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் நான் பார்த்தேன், ட்ரிவாண்ட்ரத்தில் நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து இந்த கிங் கோப்ரா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபுட்டு வைக்கிறதுக்கும் இதுக்கும் உள்ளே போயிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அது அவரை தெரியாமல் கடிச்சிருச்சு. ஸ்பாட்லேயே அவர் இறந்துட்டார். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான். ஏன்னா கிங் கோப்ரா கடிச்சதுன்னா மேக்ஸிமம் வேகம் இறந்துருவாங்க. அது போக நம்ம இந்தியாவில் வேக்சினேஷனே கிடையாதாம்மா, அந்த அவங்களை ரெக்கவர் பண்ணுறதுக்கான அந்த மெடிசனே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருந்துட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டார்டிங்கே ஒரு கிங் கோப்ரா இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இங்கே 2 ஏசி ரூல் போட்டு 2 இங்கே ஒன்று இங்கே 2 நினைக்கிறேன், 2 மொத்தம் 3 4 என்னமோ இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம்
அதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு ஒர்க் தான். மியூசியம் இந்த மாதிரி உயிரில்லாத பொருளை மெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். உயிருள்ள பொருள் ஒரு இதை உயிர் இல்லாத மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் இல்லை, உயிர் உள்ள இந்த மாதிரி விஷயம் அதுதான் அதே கஷ்டம். உயிருள்ள ஜீவன்னா அதுக்கு ஃபுட்ல இருந்து மெயின்டைன் பண்றதுல ரொம்ப கஷ்டம். இது வந்து இப்போ கேரளா இது வந்து உள்ள உயிருக்கே ஆபத்தான விஷயம் இல்லையா? அதுவும் கிங் கோப்ரால எப்படி வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இதில் பார்த்தேன், ரெஸ்கியூ பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இதில் வந்து இங்கே வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்களா? அப்படியா? அதாவது இங்கே வீட்லேயோ இல்லாட்டினா காட்டுல இருந்து அது அடிபட்டு இந்த மாதிரி அதாவது ரெஸ்கியூ பண்ணுற பாம்புகள்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து மெயின்டைன் பாதுகாப்பாக வச்சுப்பாங்க. ஸோ மலம்புழாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அவுட்டிங், ஒரு மைண்டு ஃப்ரீயாலாம் கிடையாது, வந்தாலே பயமாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு நாலேஜ் கொடுக்கலாம், பாம்பு பற்றி நாலேஜ் கொடுக்கலாம். இதுதான் பாம்பு, இன்னும் பாம்பு இல்லைன்னா சிலருக்கெல்லாம் அந்த நாகப்பாம்பு என்னன்னு தெரியாது, கிங் கோப்ரான்னு என்னன்னு தெரியாது. எங்கேயா பார்த்தா படிச்சிருப்பாங்க, புக்கில் படிச்சிருப்பாங்க, படத்தில் பார்த்துருப்பாங்க. நேரில் ஒரு பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்ம இங்கேயே லோக்கலில் பக்கத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் தானே குழந்தைங்களுக்கெல்லாம். சூப்பராக அது வந்து ரொம்ப தூரம்லாம் போகணும். பாலக்காட்டில் இவ்வளோ பக்கத்தில் இவ்வளோ பாம்புங்கெல்லாம் நமக்கு பக்கம் இல்லை, பாலக்காட்டில் இருக்கிற லோக்கல் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பவே நல்ல ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து காமிக்கலாம். இன்னொன்று அவங்களுக்கு கொஞ்சம் பயம் போகும், ஆனால் எனக்கு பயம் போகல. ஃபேமிலி எல்லாரும் வரணும், ஃபேமிலியாக எல்லாரும் அவுட்டிங் பண்ண மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபேமிலி எல்லாரும் அவுட். ஏன்னா பொண்ணுங்களுக்கு வந்து வீட்லயே இருக்கிறது, அப்போ கொஞ்சம் லேடிஸ் மந்த்லி ஒன்ஸ்ங்கிறது கொஞ்சம் நீங்க போனீங்கன்னா வீட்டு புருஷன் உடனே சேர்த்து அடிப்பான். ஏங்க மந்த்லி ஒன்ஸ் அவுட்டிங் நம்ம கூட்டு போறோமா? கூட்டு போனோம், அப்பதான் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நம்ம கூட்டு போறோம். சொல்லுங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் போக்கலாமா? வீடியோ எடுத்துக்கிறியா? எடுத்துக்கிறேன், நீங்க சொல்லுங்க. சரி நான் சொல்றேன். இது என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றீங்க? நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்ல மாட்டேன். இந்த கருத்துல உடன்பாடு மாசம் அவுட்டிங் கூட்டு போறதா? அரிசி வாங்குறதுக்கே காசு செலவுன்னு ஆகாது. ஆமா, மினிமமா தான். அது ஓகே, மினிமம் ஒரு 500-1000 ரூபாய் செலவாகும். பின்ன டிக்கெட் தருவா உள்ள போற. இப்ப இங்க வர்றாங்க உள்ள கூட்டிட்டு போன மட்டும் பத்தாத மகனே. இவன் பையன் சின்ன பையன், நடக்க ஓடுறதுக்குலாம் ஆகட்டும். அப்ப தெரியும் உள்ள கூட்டிட்டு போன மட்டும் போதுமா? முன்னாடியே பொம்மை கொலிப்பாட்டம் வாங்கிச்சா, கொப்பி வாங்கிச்சுதா, டிராக்டர் வாங்கிச்சுதான் சொல்லுவாங்க. அதுக்கே 500 ரூபா முடிஞ்சிடும். இன்னும் உள்ள போனா ஐஸ்கிரீம் அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் மாசம் எல்லாம் வந்துடாதீங்க. மாசம் இங்க வேற எங்கெல்லாம் போகலாம். மாசம் இங்கே வந்தோம்னா போர் அடிச்சிடும். பார்க்குள்ள எல்லாம் போயிட்டு இருந்தா அவங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். சரி ஓகே, என்னமோ பண்ணி தொலைங்க, நல்லா இருக்குது ஆகப்பட்டத்துல. சரி, இங்க பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஷாப் இருக்கு, எக்கோ ஷாப்னா பாலக்காடு எக்கோ ஷாப்னு சொல்லிட்டு. தேன், நல்ல சுத்தமான தேன், சாண்டல்வுட் ஆயில், டீ, பெப்பர் இதெல்லாம் வந்து இங்க உள்ள சேலுக்கு இருக்கு. நல்லா மலந்தேனா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பியூரான கிடைக்கும். ரேட் எல்லாம் எவ்வளோன்னு தெரியல. காட்டு தேன் കിട്ടുമോ? കാട്ടു തേൻ പറഞ്ഞാൽ ഇവിടെ ആദിവാസികൾ എടുക്കുന്നതാണ്. എങ്ങനെ കിലോ? ഒറിജിനലാണ് വെച്ചത്? ഒറിജിനലാണ്. ഈ മറ്റേ അന്ന് നന്നാണ് ചോദിച്ചപ്പോൾ പറഞ്ഞേ എന്നാൽ സൊസൈറ്റിയിൽ വന്ന് അവർ കൊടുക്കും, അപ്പം അങ്ങനെ വരുന്നതാണോ? അല്ലല്ല, ഇത് ഫോറസ്റ്റിൽ കളക്ട് ചെയ്യണതാണ്. ആദിവാസികളിൽ നിന്ന് കളക്ട് ചെയ്തിട്ട് இது 200 ருபீஸ் வரும். ஒரிஜினல் தேவை தான்மா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கலெக்ட் பண்ணுவாங்களாம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் பார்க்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு ஷாப் இருக்குது. அது என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா யூகாலிஸ் தைலம், புல் தைலம்னு சொன்னாங்க. அது பின்ன கிராம்பு, பட்டை எல்லாமே இந்த மலையிலிருந்து ஆதிவாசிகள் எடுத்து வாங்குகிற சாதனம் சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் தேன் வாங்கியிருந்தோம், ரொம்ப கட்டியாக நல்ல தேன். அதாவது அதுவும் கேட்டேன் எங்கேருந்து அப்படின்னு கேட்கும்போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அங்கே ஆதிவாசி மலையில் வாழ்கிற மக்கள் இருந்து இவங்க கலெக்ட் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நல்லா அதாவது ஆர்டிஃபிஷியலாலாம் கிடையாது, ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக பார்த்தாலே தெரியும். ரொம்ப என்ன சொல்கிறது, திக்காக இருக்குது. தேன் வந்து நல்லா கட்டியாக இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நக்கி பார்த்துருவோம். நூற்றி எடுங்க எடுத்து தேன் கசப்பாவாக இருக்கும். உண்மையிலே மலை தேன் தான். ஆனால் என்னன்னா வெளியே பாட்டிலில் வந்து ரேட் கம்மியாக போட்டுருவாங்க.
175 ரூபா போட்டுருக்காங்க. இல்லை அதை அடிச்சுட்டு 200 ரூபா போட்டுருக்காங்க. ஆனால் 200 ரூபாய்க்கு ஒர்த் தான். பியூர் தேன் கிடைக்கிறது. ஆமாங்க. ஆமாம், நம்ம அங்கே முதல்ல போன வீடியோவில் குடிக்கும்போது அந்த டேஸ்ட்டே தெரியுது. சக்கரப்பாவுக்கும் இந்த டேஸ்ட் வித்தியாசம் இருக்குல்ல. நாங்கள் போன டேலேயே அங்கே கேட்டிருந்தோம், ரேட்டு கேட்டிருந்தோம். அவங்களும் இதே ரேட்டு சொல்லியிருந்தாங்க. உடம்புக்கு பயங்கர இஷ்டம். தேன் அதிகமாக சாப்பிட்டா உடம்பு கம்மியாகுமாம்மா. இரும்பு அது என்னோட உடம்பு மாதிரி இரும்பு முறுக்கா. சுடுதண்ணியில் ஹாட் வாட்டர் ஊற்றி குடிக்க முடியாது. சுடுதண்ணியில ஹாட் வாட்டர் ஊற்றி ஆனால் குடிக்க முடியாது. நான் குடிச்சிருக்கிறேன். சுடுதண்ணியில தேன் ஊற்றி குடிச்சு நமக்கு வமட்டும். நம்ம நார்மலா தேன் தண்ணீர் ஊற்றி சூப்பரா இருக்கும் அப்படி இல்லை. ஊற்றி குடிக்கும் போது நம்மளால குடிக்க முடியாது. அதனால அப்படி குடிச்சோம்னா உடம்புக்கு வரையும். பால் ஊற்றி குடிச்சா நான் உடம்புக்கு ஏறும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஸ்னேக் பார்க் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ எல்லாம் கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் காலையிலே வந்துட்டு கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. காலைல வரல, காரில் வந்தோம். காலையிலேயே வந்துட்டோம். கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இன்னைக்கு வேறு ஓணம், நல்லா கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து எல்லா பாம்பு எல்லா வகையும் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த vlog நம்ம ஃபிஷ் பார்க்கு பாக்கி உள்ள காரைகளை பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு பிளேஸ் தான். வரவங்க எல்லாமே மேக்ஸிமம் ஃபேமிலியாக தான் வர்றாங்க. சைட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேமிலியாக வர்றாங்க. நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வர்றாங்க. கோயம்புத்தூர் ஏரியாலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த சைட்லேருந்து நிறைய பேர் வர்றதை பார்க்குறோம். இப்போ தான் காலையில், இன்னும் ஆஃப்டர்நூன் ஆகும், ஈவினிங்லாம் நல்லா கூட்டம் ஆயிரும்னு நினைக்கிறேன். வரவங்க கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்னேக் பார்க்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 25 ரூபா தான் குழந்தைங்களுக்கு. 15 ரூபா குழந்தைங்களுக்கு வந்து 12 வயசுக்குள்ளே வந்துட்டு 15 ரூபா, பெரியவங்களுக்கு வந்து 25 ரூபா. வர்றதுக்கு வர்த்து தான். இந்த எபிசோட் இதோட முடியுது. அடுத்த வந்து ஃபிஷ் பார்க்கும் பாக்கி எல்லா காரியங்களும் பார்ப்போம். வீடியோ வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு வரும். வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் போயிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து தவறாமல் வரும். நிறைய யூடியூப் வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை, நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை அமுத்த விட்டுட்டேன். பார்த்தா எங்கள் வீடியோ எனக்கே வராமல் போகும். அதுக்கப்புறம் தான் இங்கே கேமராமேன், எங்களுடைய எடிட்டர் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஆல் அப்படிங்கிற பெல்லை வந்து எனேபிள் பண்ணி வச்சதுக்கப்புறம் எல்லா வீடியோஸ். அதே மாதிரி நீங்களும் உங்கள் மொபைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் டு ஜாப்ஸ் vlogs.